வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இந்தியாவை சேர்ந்த திரு சந்திரமௌலி நாகமல்லையா அப்படிங்கிறவருங்க. அவருக்கு 43 வயசு. அவர் ஒரிஜினலாக தெலுங்காரர் தான், ஆந்திரா தர்மாவரம் டிஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அவர் வாழ்ந்தது பூரா பெங்களூரில். அவருக்கு அமெரிக்கா போகணுன்னு ஒரு ஆசை. அவர் கொஞ்சம் தொழிலதிபர் மாதிரி, அவரே அந்த ஏதோ மோட்டல்லாம் நடத்தியிருக்காராம், உணவகம் மாதிரி. ஸோ அவர் அமெரிக்காவுக்கு 2018 போயிருக்கார். போயிட்டு அங்கே ஒரு உணவகம், அதாவது மோட்டல்னு சொல்லுவோம், அதாவது தங்குற இடம் உணவகம் ரெண்டும் சேர்ந்துருக்கும், மோஸ்ட்லி ஃபார் டூரிஸ்ட். இது அந்த மாதிரி ஒன்று அவர் துவங்கியிருக்காரு. அதாவது டெக்சாஸ் மாகாணத்தில் டல்லாஸ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் அவர் தொடங்கியிருக்காரு. ஸோ இப்போ அவரால் இந்தியாவுக்கு திரும்பி வரணுன்னா கூட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவர் இறந்துட்டார்னு கூட சொல்ல முடியாது. அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார், அப்படி தான் ஆயிருக்கு. அதாவது இவர் அந்த டல்லாஸில் ஒரு மோட்டலில் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே இன்னொரு தொழிலாளி ஒருத்தர் இருக்கார். அதாவது அவர் கியூபாலேருந்து வந்த ஒரு அகதி, கியூபாலேருந்து வந்த மைக்ரண்ட் ரெஃப்யூஜி. அவர் பேர் யோர்டானிஸ் சோபோஸ் மார்டினஸ் அப்படின்னு பேர். அவருக்கு அப்போது ஒரு 30 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 7 இயர்ஸ் முன்னால். ஸோ இவருக்கு மல்லையாவுக்கு இப்போ 50 வயசாகுது. அப்போது 43 என்னமோ. இந்த கொலைக்காரர்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு இப்போது 37 என்னமோ ஆகுது. ஸோ அப்போ ப்ராப்ளி 30 இருக்கும் 2018. ஸோ இந்த கொலை நடந்தது இப்போ தான் 10ஆம் தேதி தான், 2025 செப்டம்பர் 10 தான் கொலை நடந்திருக்கு. அதாவது என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு புதிராக இருக்குங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக கூட ஒரு கொல்வாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நம்ப முடியாமல் இருக்குது. அதாவது திரு மல்லையாக்கும் அந்த மார்டினஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. அதாவது வாஷிங் மிஷின் சம்மந்தமாக ஏதோ வாக்குவாதம், அது உடஞ்சி போயிடுச்சு போல இருக்குது வாஷிங் மிஷின். அதை யூஸ் பண்ணிக்கன்னு இவர் மல்லையா அந்த மார்டினஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, அந்த மார்டினஸ் ப்ரொவோக் ஆனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இவர் டைரெக்டாக அவர்கிட்ட சொல்லலை, வேறு யாருக்கிட்டேயோ சொல்லி அந்த ஆளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த லாங்குவேஜ் என்னன்னு தெரியல. இவர் ஆங்கிலத்தில் பேசி அவர் கியூபா நாட்டு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாரா என்னன்னு தெரியல. ஏதோ அவருக்கு என்னென்னா, இந்த மார்டினஸ்க்கு இவர் என்ன இது இன்னொரு ஆள் மூலம் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறார், இவர் டைரெக்டாக என்கிட்ட சொல்லலாம், பேசலாமே அப்படிங்கிற ஒரு கோபம் கூட. அதனால் இந்த கோபத்தில் அவர் என்ன பண்ணார், பெரிய வீச்சரிவாள் மாதிரி ஒன்று கொண்டுட்டார், கத்தி, மேஷட்டே அப்படிமோ. அதை கொண்டாந்து அதால் இவரை துரத்தின்னு போய் அடிச்சிருக்கார். அந்த மோட்டல்லையே வெளியே துரத்தின்னு போய் அடித்து கொண்டுட்டார். இவர் கத்தின்னு அலறிண்டே ஓடுறார் இவர் திரு மல்லையா. இவர் துரத்தினே போய் அவர் ஒரு கார்னரில் போனோடனே விழுந்துடுறாரு கீழே. விழுந்த உடனே அவர் அந்த கத்தியால் அடின்னு அடிச்சு கிட்டத்தட்ட 40-50 அடி அடிச்சிட்டாராம். அடிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய தலையை துண்டிச்சிட்டார். தலையை துண்டிச்சு அதை எடுத்துன்னு போய் ஏதோ ஒரு இந்த குப்பை தொட்டி இருக்கும், டம்ஸ்டர்னு, அதில் கொண்டு போட்டுட்டு அவர் அந்த சைடு எங்கேயோ போயிட்டு ஓட்டார் தப்பிச்சு ஓடுறதுக்கு. ஆனால் அந்த சைடாக ஒரு போலீஸ் வேன் பார்த்துருக்கு. இவர் கையிலெல்லாம் ஒரு ரத்த கரையாக இருக்குது, இவர் ஓடுறாரு அப்படின்னு பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மடக்கிட்டாங்க. அவரை மடக்கி கைது பண்ணிட்டாங்க. பிடிச்ச உடனே அவரால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். அப்புறம் இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டின்னு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் மேலே சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க, மர்டர் சார்ஜ் அவர் மேலே. ஸோ அதுக்கான தண்டனை ஒன்று தூக்கு தண்டனை கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா லைஃப் லாங் ஆயுள் தண்டனை. அங்கெல்லாம் பரோல் இல்லாமல் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க, 40-45 இயர்ஸ் வரைக்கும் போகும் அது. ஸோ இவருக்கு இப்போ ஒரு 38 என்னமோ ஆகுது ஏஜ். ஸோ 78 இயர்ஸுக்கு மேலே ஆகிடும் ரிலீஸ் ஆகிற டயத்துக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ரொம்ப சில்லறையான ஒரு காரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுக்கு போவோமான்னு தோன்றுறது. எதுக்காக போகிறாங்கன்னு நமக்கு புரியல. ஆனால் இந்த ஆள் அந்த மார்டினஸ் ஆல்ரெடி ஒரு நோன் டெலிக்வெண்ட் தான், கேடி. அதாவது அவர் மேலே 2-3 தடவை கேஸு பதிவாயிருக்கு. ஒன்று இந்த மாதிரி அசால்ட் கேஸு, இன்னொன்று ஏதோ இந்த மாதிரி அடிதடி சண்டை,
அந்த மாதிரி 2-3 கேஸ் போலீஸ் காவல்துறையில் கூட்டின்னு போய் அவர் ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் எடுத்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு தடவை ஐ திங்க் 2018-19 போல் இருக்குது, அந்த டிப்போர்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களாம். அப்போ வந்து ஜோ பிடன் தான் இதுவாக இருந்தார், பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ வந்து இவரை டிப்போர்ட் பண்ணுறதுக்கு கியூபாக்கே திருப்பி அனுப்புறதுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனால் கியூபா வந்து இந்த ஆள் நாங்கள் திருப்பி வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களே சந்தேகப்படுறாங்க போல இவர் வந்து ரொம்ப ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துட்டாங்க. அப்போ வந்து பிடன் இருந்ததுனால, பிடன் கொஞ்சம் சாஃப்ட், இதில் ரொம்ப ஒரு இதுவாக ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டார் அவர். அதனால் பேசாமல் விட்டாங்க அவங்க கவர்மெண்ட்டில். ஸோ ஹி கண்டினியூ டு ஸ்டே. அதுதான் இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் அப்போவே நீங்கள் ப்ராப்பராக ஆக்ஷன் எடுத்து டிப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி செயலில் அவர் ஈடுபட்டிருக்க மாட்டார், இந்த மாதிரி ஒரு அநியாயமாக ஒரு உயிர் வந்து போயிருக்காது, இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நடந்திருக்காது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து திரு மல்லையாவுக்கு வந்து என்னென்னா, அவங்க அந்த ஆளை கொலை பண்ணது வந்து அவங்க ஒய்ஃபு, ஒரு 18 வயசு மகனா, 2 பேரும் பக்கத்துலேயே இருந்திருக்காங்க. அவங்க கண்ணெதிரியே இவங்க இந்த ஆள் வந்து அவரை கொலை பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு மனசு. அந்த பெண்மணிக்கு தன்னுடைய கணவரை யாரோ வெட்டி வெட்டி கொல்றாங்க, கண்ணெதிர அப்படியே ரத்த வெள்ளத்தில் விழுறாருன்னு கேட்குறதுக்கு எப்படி இருக்கும், இந்த பையனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். 18 வயசு தான் அவனுக்கு. அவனுக்கு வந்து இதை பார்க்கும்போது எப்படி ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஆள் வந்து கொஞ்சம் ஒரு ஹார்டன்டு கிரிமினல் தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம எப்போவுமே வெளிநாட்டுக்கு போகிறோம் வச்சுங்களேன், கொஞ்சம் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டி வரும். அதாவது கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் எப்போவுமே. ரொம்ப ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறது, இல்லை அவங்களோட ஃபைட்டிங்க்கு போகிறது, ஐ மீன் வோக்கலாக தான் வாய் வார்த்தையில் ஃபைட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கமாண்டிங்காக சொல்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஃபாரினர். இவர் வந்து 2018 போயிருக்காரு, 7 இயர்ஸாக தான் இருக்காருங்க. ஸோ ஸ்டில் இஸ் கன்சிடர்ட் அ ஃபாரினர் பை எனி லோக்கல் அமெரிக்கன். ஸோ அந்த ஆள் வந்து ஐ திங்க் 30 இயர்ஸாக இருக்கான் போல இருக்கு. ஸோ அவனுக்கு வந்து என்னென்னா, என்னடா அவன் இந்தியாவிலேருந்து வந்து தகராறு பண்ணுறான், நம்மளே ஆர்டர் பண்ணுறான் அப்படி இப்படின்னு தோணியிருக்கலாம் மைண்டில். ஸோ அந்த காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் வந்து அப்படியே பில்டப் ஆகிருக்கும் அவனுக்கு. அதனால் என்ன செய்கிறோன்னு தெரியாமலே கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டான். ஸோ இப்போ அவனுக்கும் வந்து லைஃப் போச்சு. இப்போ வந்து அவனுக்கு லைஃப் போச்சு. ஏன்னா எதர் தூக்கு தண்டனை கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீண்ட காலமாக ஒரு ஜெயில் தண்டனை, ஆயுள் தண்டனை கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயத்துக்கு, ஒரு சின்ன வாஷிங் மிஷின் உடஞ்சிருக்கு, அதை யூஸ் பண்ண சொல்லிட்டாரு நம்ம பாஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அதுவும் அவர் வந்து நம்ம டைரெக்டாக நம்மள்கிட்ட சொல்லலை, வேறு யாரையோ விட்டு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிற இன்னொரு காரணத்துக்காகவும் அந்த ஆள் வந்து இந்த கொலையை பண்ணியிருக்கான்னா, அவன் என்ன சொல்கிறான்னு தெரியல அவனை பற்றி. அதோட ஒரு முட்டாள்தனமான செயல் இருக்க முடியாது. இப்போ லைஃபே போச்சு அவனுக்கு. வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண முடியாது லைஃப்பில். அங்கே ஜெயிலில் போனீங்கன்னா அவங்களே தான் துவச்சி கொடுத்துருவாங்க, ஜெயில் உடை தான் கொடுப்பாங்க. எவ்ரி 2 days அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி லாங்குவேஜுக்கும் பிரச்சனை இருக்காது. அவங்க வந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இருக்குது. ஜெயிலில் இருந்தீங்கன்னா காலையில் டீ கொடுப்பான், அப்புறம் நாஸ்தா கொடுப்பான், அப்புறம் லஞ்சுன்னு ஏதோ கொடுப்பான், அவ்வளோதான். அந்த ஜெயில் வார்டன் தான் நீங்கள் டெய்லி பார்த்துட்டே இருக்கணும் அன்டில் யூ டை. ஸோ இதெல்லாம் தேவையாங்கிறது அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு மொமெண்டஸ் இம்பல்ஸில் ஆக்ட் பண்ணுறவங்க வந்து இதெல்லாம் லாங் டேர்மில் திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னடா காரணமே இல்லாமல் நம்ம இந்த கொலை பாதக செயலை பண்ணுறோமே அப்படிங்கிற தாட்டெல்லாம் அவனுக்கு வந்திருக்காது. அதனால் அவனுக்கு வேறு வழி இல்லை. இன்னுமே ஹேஸ் டு ஸ்பெண்ட் த லைஃப் இன் பிரிசன், ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். அதே நேரம் இந்த குடும்பத்தாருக்கு வந்து நம்ம ஆறுதல் தான் சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும் வேறு. ஸோ இப்போ அங்கேயே வந்து அவங்க அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதை பற்றி விரிவான தகவல் எதுவும் வரல. ஸோ பாடியை வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகல. ஏன்னா அவருடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்டும் அங்கே தான் இருக்காங்க போல இருக்குது, அமெரிக்காலேயே தான். அதனால் இவர் வந்தது எப்படி ஒரு ஆன்டி கிளைமேக்ஸை முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ இது காரணம் யார் என்ன ஒன்றுமே தெரியல. ஆனால் நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சில்லியான காரணமாக தான் இருக்குது. அதனால் நம்ம என்னவாக இருந்தாலும் ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா யாரையுமே யூ ஷுட் நாட் ரப் ஆன் தி ராங் சைட். ஏன்னா அந்த ஆள் எப்படி இருப்பான்னு தெரியாது நமக்கு. மரணனாக இருக்கலாம், எக்ஸ் கான்விக்டாக இருக்கலாம், அதெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்ம வந்து சும்மா இந்தியாவில் எல்லாரும் அதிகாரம் பண்ணுற மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் அதிகாரம் பண்ணுவோம் யூஸ்வலாக, அந்த பாஸாக இருக்கிறவங்க.
அந்த மாதிரியெல்லாம் வெளிநாட்டில் போய் அதிகாரம் பட்டுறதை வந்து கைவிட்டுறணும். அதான் நம்ம சேஃப்டிக்கு நல்லது. அதுதான். அப்புறம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.